வணக்க நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுல மீட்டர் 350 தான். இந்த வண்டி பாத்தீங்களாக்கும் ஒரு மிட் வேரியன்ட் தான். TN 59 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 2021 மாடலு. மொத்தமே பாத்தீங்களாக்கும் 34,600 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்கு. இந்த வண்டி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வச்சு ஓட்டி இருந்திருக்காரு, நல்லா மைல்டாக வச்சு ஓட்டியிருக்காரு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போய் பக்கத்துல போய் பார்ப்போம். ரியர் டயர் கண்டிஷன் பாருங்க, மொத்தமே பார்த்தீங்களாக்கும் ஒரு 80% அந்த ரேஞ்சில் இருக்கும். டயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன் இருக்கு. சைலன்சர் எதுவும் ஆல்டர் பண்ணல, அவர் கம்பெனி சைலன்சர் அப்படியே தான் யூஸ் பண்ணுறாரு. சீட் கவர் டேங்க் கவர்லாம் பாருங்க லெதரில் போட்டிருக்காரு. டேங்க்லாம் பாருங்க எதுவும் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. பம்பர் பாருங்க, எக்ஸ்ட்ரா ராயல் என்ஃபீல்டு பம்பர் போட்டிருக்காரு. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்கு. TN 59 CL 2136. டேங்க் லெஃப்ட் சைடு பாருங்க, எதுவும் ஸ்க்ராச்சஸோ தேஞ்சதோ அந்த மாதிரி இல்லை. என்ஜின் எல்லாமே பாருங்க நல்லா எதுவும் உடஞ்சு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லை, சைடில் போயிட்டு போன மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. மீட் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். நீங்களே பாருங்க, அதுக்கு சைடில் வர சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்களா மீட்டர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வயரிங்கில் வேலை செய்யாமல் இருக்கும். 34,610 கிலோமீட்டரு. மீட்டர் எல்லாமே வந்து பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. டேங்க்லாம் வந்து அந்த ஸ்க்ராச்சஸோ பேடானதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷனாக இருக்குது. நம்ம நின்று பார்த்தாலே டோரில் எல்லாம் பாருங்க, நமக்கு என்ன சொல்றது, நம்மளோட உருவம் அதில் தெரிகிற அளவுக்கு நல்லா நீட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஹார்லி டிவிஷன் வண்டி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. குரூஸ் மாடலில் நல்லா இருக்கும், ரொம்ப சொகுசு. ப்ளஸ் பார்த்தீங்களா என்னென்னு ஐட்டம் சொன்னோம்னா ஒரு ரீசனபிளான ரீசேல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டி. இந்த ஒரு 2021 மாடல் கிளாசிக் வாங்குற இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்களா இன்னைக்கு 1,75,000 மினிமம் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது குறைச்சி வாங்க முடியாது. ஆனால் இந்த மீட்டர் பார்த்தீங்களாக்கு இப்போ நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கு 1,53,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, இதுலேயும் நம்ம முன்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்களா கலாய் வீலு, டபுள் டிஸ்க் ABS எல்லாமே வரக்கூடிய ஒரு என்ன சொல்கிற மாடல் தான் இந்த வண்டி. ப்ளஸ் பார்த்தீங்களா டிஜிட்டல் மீட்டர் வந்துடுது, 4 கிளாக்லாம் இன்ஃபீல்டாக வந்துடுது. இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இந்த வண்டி ஓரளவுக்கு என்ன சொல்லுதுன்னா பெஸ்ட்டான வண்டி தான், சீப் அண்ட் பெஸ்ட்டு. கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கவங்களுக்குமே இந்த வண்டி பார்த்தீங்களாக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அதோட சீட்டு பார்த்தீங்களாக்கு ரொம்ப ஹைட்டு, கொஞ்சம் வண்டி வந்து பார்க்க பெரிய வண்டியாக இருந்தாலும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாகத்தே இருக்கும். அதனால உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அதில் நம்ம நார்மலாக பார்த்தோம் பெரிய வண்டி மாதிரி இருக்கும், ஆனால் உட்காந்து பார்த்தா தெரியும் ஈஸியாக கால் இட்டும். இந்த வண்டி ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களுக்குமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நல்ல வண்டி, லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டி. க்ரூஷியல் மாடல்ன்றதுனால நல்ல சொகுசு, பேக் பெயின் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். இந்த வண்டி பார்த்தோமாக்கும் நம்மளோட கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.